திமுக காங்கிரஸ் நீண்ட நாளாவே இழுபறியா இருந்துச்சு. நேற்று வந்து கையெழுத்தாயிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய அந்த 50 வருட அனுபவத்தில் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணாரு. அவர் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு இருக்கிறார். சீட்டுங்கிறது ரெண்டாவது, கொள்கைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில வச்சு கூட்டணிக்கான கதவுகளை எல்லாம் அடைச்சிட்டு நான் கூட்டணி பேசிட்டு அவர் ஓப்பனா சொல்றாரு. இந்த புரிதல் வந்து காங்கிரஸுக்கு இல்லை. தாவேக கூட போயிடுவேன், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரன்றாங்க. செங்கோட்டையன் கூட இப்போ பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, எங்களை வைத்து தான் வந்து காங்கிரஸ் வந்து அதிக தொகுதி. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஆள் வந்து எங்களால தான் நீங்க வாழ்றீங்கன்னு சொல்றது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? 50 வருஷம் கட்சி, பல மாநிலங்களில் ஆண்ட கட்சி, நாட்டை ஆண்ட கட்சி, நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் ஆரம்பிச்சு வச்ச கட்சிக்கு அமைச்சு நீங்க பார்க்கிங் பேசுறது உங்களுக்கு அசிங்கம் அல்ல? தேமுதிக தொண்டருக்கு எந்த மாதிரியான உற்சாகம் இருக்கும்? இந்த எலெக்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு உந்துதலா இருக்கு? கட்சி எவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. கேலி கிண்டலுக்கு ஆளாக்கி இருந்தவங்களுக்கு ராஜ்யசபாக்குள்ள போறியா தேமுதிக முதல் முறையா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேப்டன் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எமோஷனலானவங்க. அவங்க விஜயகாந்த் அவர்களை ஒன்னும் கடவுளா பார்த்துருக்காங்க. இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் விஜயகாந்த் ரொம்ப கொண்டாடிய மக்கள். அதான் அவருக்கு ஒரு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் அப்படியே சாலிடா மாறும். மீண்டும் கட்சி 2.0 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு திமுக ஒரு முக்கிய ரோலா இருக்கு. தமிழர் கலக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அன்புமணி சொல்லியிருக்காரு, திமுகவின் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும், 200 தொகுதிகள் மேல வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில சொல்லியிருக்காரு அவரு? இல்ல, அவர் ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை தான். எல்லாருமே 200 நீங்க கேட்டீங்கன்னா விஜய் 200, அதிமுக 200, நாம் தமிழர் 200, அப்படின்னா மொத்தம் 800 தொகுதி வரும். அது கூட்டணி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்பதான் இறங்கி வேலை செய்யலாம். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. ரெண்டாவது, அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒட்டாத கூட்டணி, ஒவ்வாத கூட்டணி, அலர்ஜிக்கான ஒரு கூட்டணி. அது அந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் எதுக்காக அங்க இருக்கிறாங்க? இப்ப அதிமுக உண்மையான தொண்டர்களுக்கு யாருக்கும் பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறது விரும்பல. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணியில 2 குரூப்பா இருக்கிறாங்க. பாமகவிலேயே ஒரு குரூப் அதையா கூட இருக்கிறாங்க, ஒரு குரூப் இந்த வருஷம் ஒரு கூட இருக்கிறாங்க. இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம். அடுத்து யார் இருக்கா? அமமுக இருக்காரு டிடி விஜயநகரன். வாயால சொன்னா கூட உள்ளத்தால் அவர் வந்து அங்கே இருந்து பயன்பட மாட்டாரு. நான் பாஜகவோட தான் கூட்டணி, எடப்பாடியோட கூட்டணி இல்லைங்கிறார். அது எந்த தேர்தலில் எப்படி போய் பேச போறாருன்னு தெரியல. இப்படி இந்த கூட்டணிக்குள்ளேயே நிறைய முரண்பாடு, இந்த கூட்டணியை உருவாக்குனதுலேயே முரண்பாடு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு வர வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு, தொகுதி பங்கீடு. ஆனால் இவர் இங்கிருந்து டெல்லிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த வேரியேஷன் இருக்குல்ல, இந்த பாகுபாடு இருக்குல்ல. டெல்லிக்கு வர வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது எப்படி? டெல்லியிலேருந்து வர வச்சு சென்னையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது எப்படி? இந்தம்மா இருக்கிற பக்கம் தான் பண்ணாங்களா? ஓஎஸ் கார்டனை தாண்டி யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையோட அவ்வளோதான். அவங்க ஹோட்டலில் வந்து நட்சத்திர ஹோட்டலில் கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தையோ வேற ஒரு கட்சி அலுவலகத்துக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தையோ அவங்க நடத்துனதே கிடையாது. ஓஎஸ் கார்டன் வர சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது தான் சீட்டு, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். இப்படி தான் வச்சுருந்தாங்க. விஜயகாந்தவே ஓஎஸ் கார்டனில் கூப்பிட்டு தான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு அன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜெயலலிதா பள்ளி நடத்திய அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவங்க டெல்லிக்கு அழைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நீ அங்கே போய் பேசிட்டு வரீங்கன்னா அந்த கட்சியின் மீது உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. அதனுடைய தனித்தன்மையே இழந்துகிட்டே இருக்கு. அதிமுகங்கிற ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சி, அதனுடைய தனித்தன்மை அடையாளத்தை இழந்துகிட்டே இருக்கு. அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட கட்சி, பெரியார் படத்தை வச்சுட்டு எடுக்கிறாங்க. அதை நீங்க பார்த்துக்கிட்டு தானே சும்மா இருக்கீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய ஐடியாலஜியே நீங்க போச்சு. அப்ப இது நம்பகத்தன்மை. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழகம் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து பாஜகவோட ஃபைட் பண்ணி கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாருன்னா நீங்க அதையும் பார்க்கலாம். அதுவும் அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. கூட்டணி அமைப்பதிலும் ஏகப்பட்ட முரண்பாடான கூட்டணி. அப்படிங்கும்போது இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றதுதான், நாங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போம், கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இவர் சொல்றாரு. அவ்வளவுதான். திமுக காங்கிரஸ் நீண்ட நாளாவே இழுபறியா இருந்துச்சு. நேற்று வந்து கையெழுத்தாயிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த கூட்டணியை? இல்லை, திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய அனுபவத்தில் இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். காங்கிரஸுக்குள் ஏகப்பட்ட சிக்கல், அகில இந்திய அளவில் ஏகப்பட்ட சிக்கல். பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் காங்கிரஸ் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை உடைச்சு கொண்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. போன பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் வாபஸ் வாங்குற முதல் நாள் வரைக்கும் அந்த கட்சியோட பஞ்சாயத்து.
ஆர்ஜேடி கூட பிரச்சனை, அதோட சேர்ந்து தேர்தலை சந்திச்சு பெரிய தோல்வி சந்திச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா தனிச்சு நிக்கிறாங்க. அஸ்ஸாம்ல அந்த தலைவரே வேற கட்சிக்கு போயிட்டார். அஸ்ஸாம் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரே பிஜேபியில் போய் சேர்ந்தார். கேரளாவில் பிரச்சனை, பாண்டிச்சேரியில் பிரச்சனை, எல்லா மாநிலங்களையும் பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய அந்த 50 வருட அனுபவத்தில் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணாரு. காங்கிரஸ்குள் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் இந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சு காங்கிரஸை கொண்டு போய் நடுரோட்டில் நிப்பாட்டிடணும் ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தாங்க. இது திமுக புரிஞ்சிருச்சு. இவங்களுடைய நோக்கம் வந்து காங்கிரஸை வந்து முட்டுச்சந்தில் நிப்பாட்டுறது தான் அப்படின்னு அவங்களுடைய கடும் விமர்சனத்திற்கு கூட பதில் கொடுக்காம ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக அதை அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு ஒரு அந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பெரும்பாலானவர்கள் வரவேற்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவாத முற்போக்கு ஜனநாயக கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஒரு மதவாத அரசியலை கையில் எடுத்திருக்கப்ப இது வந்து ஒரு சரியான ஃபார்முலாவா இருக்கும். பாஜகவுடைய திட்டங்களே என்னன்னா வாக்குகளை சிதறடிச்சுட்டு தான் உள்ள போவாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தில் 19% வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, 21% வந்து SC/ST இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் அங்கே டிசைடிங். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம், 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அப்படிப்பட்ட மாநிலத்தில் இவங்க 2 பேர் தான் வந்து மெயின் ஃபோர்ஸ். அப்போ அதை தான் வந்து என்ன பண்ணுற 84க்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் இருக்கு. 84க்கு பிறகு 2 மாநில கட்சிகள் ஆர்ஜேடி சமாஜ்வாதி பார்ட்டி SP 2 கட்சியும் வந்து பூம் ஆகிறாங்க. ஒரு பக்கம் முலாயம் சிங் யாதவ், ஒரு பக்கம் வந்து கன்சிராம் 2 பேர் பூம் ஆகிறாங்க. 2 பேருமே இந்த அரசியலை தான் கையில் எடுக்கிறாங்க. அந்த BNC SC/ST இந்த அரசியலை கையில் எடுத்து தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக வர்றாங்க. இப்போ கன்சிராம் என்ன பண்றாங்கன்னா கோர் வந்து அந்த SC/ST முஸ்லீம்ஸ் இந்த அரசியலை கையில் எடுக்கிறான், ஆட்சிக்கு வர்றாரு. அங்கே தொடர்ந்து அவங்க அந்த அரசியலை பண்றாங்க. பாஜக உள்ளே போக முடியல. பாஜக உள்ள போக முடியல. என்ன பண்றாங்கன்னா கன்சிராமுடைய மறைவுக்கு பிறகு உள்ள போறாங்க. எப்படி போறாங்கன்னா மாயாவதி தனியாக நிப்பாட்டுறாங்க, முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு OIC கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை பிரிக்கிறாங்க. இதுதான் அங்க நடக்குது. இப்ப தமிழ்நாடும் அதுதான். தமிழ்நாட்டில் அவர்கள் கால் வைப்பதற்கு கட்சிகளே உழைக்கிறது, கூட்டணிகளை பிரிக்கிறது, அதுக்குள்ள உள்ள போகணும். வாக்குகள் சிதறப்ப இவங்க உள்ள போயிடுவாங்க. இதுதான் பிளான். தமிழ்நாட்டையும் அந்த திட்டத்தை தான் அவங்க போறாங்க. எப்படி இந்த கூட்டணி வலுவடைந்திடக்கூடாது, இந்த கூட்டணி பலகீனமானா தான் உள்ள போக முடியும்னு பாக்குறாங்க. அந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. அதுல திருமாவளவன் அவர்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான ரோல். அவர் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு இருக்கிறார். சீட்டுங்கிறது 2வது, கொள்கைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஊன்றிடக்கூடாது. மதவாத சக்திகள் உள்ள வந்தா சாதி சண்டை, மத சண்டை, நிம்மதி போயிடும். மணிப்பூர்ல என்ன நடக்குது, யூபியில் என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நிம்மதி போயிடும். அப்ப ஒரு மதசார்பற்ற சக்திகள், ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ற எல்லாரும் ஒரே அணியில இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்கான கதவுகளை எல்லாம் அடைச்சிட்டு நான் கூட்டணி பேசிட்டு இருக்கேன். இந்த புரிதல் வந்து காங்கிரஸுக்கு இல்ல. தாவேக கூட போயிருவேன், எங்களுக்கு ஆட்சி தேர்தலில் பங்கு தரன்றாங்க. அவங்க இது வரைக்குமே வந்து கூட்டணி உடன்பாடு வந்து சரியான இல்லாத காரணம் வந்து ஒரு பக்கம் தாவேக குறி வச்சுதான் சீட்ல. அது வந்து ஒரு தாவேகாவை நீங்க ஒரு ஆப்ஷனா காட்டுறதே மிகப்பெரிய ஒரு அசிங்கம் நான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவை விட பாஜக எதிர்ப்பு அரசியலை விஜய் பேசிட்டாரு. உங்களுடைய நேர் எதிர் அரசியல் பண்ணக்கூடிய சித்தாந்த ரீதியான எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபியை திமுகவை விட கடுமையாக எதிர்க்கிறப்பா, அதனால நான் வந்து தாவேகா விட போறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு லாஜிக். எங்களுக்கு சீட் அதிகமா தர்றாரு, அவ பிஜேபி வாய் திறந்து பேச மாட்டாரு, பிஜேபி விஷயத்தை இதை பத்தி கண்டிக்க மாட்டாரு, பிஜேபி விஷயத்தை சைலண்டா இருப்பாரு, ஆனா அவரோட நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு நீங்க சொல்றது சீட்டு தான் உங்களுக்கு மேட்டர்னா, காங்கிரஸ் கட்சி கலைச்சிட்டு பிஜேபிக்கு போயிட்டு நிறைய சீட் கொடுப்பாங்களே. பாண்டிச்சேரியில் போன நாராயணசாமி கவர்மெண்ட்ல முழுவதுமா காங்கிரஸ் ஆள் தான், அப்படியே பிஜேபி போயிட்டாங்க. பல மாநிலங்களில் அவங்களுக்கு அப்படிதான் நடக்குது. உங்களுக்கு சீட்டு தான் முக்கியம்னு அப்படி போயிடலாமே. இங்க கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி மதவாத எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அகில இந்திய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. தமிழ்நாட்டில இருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒரு முக்கியமான பிரச்சனையில் நீங்க நாடாளுமன்றத்தில் எழுப்புறப்ப 40 பேர் உங்க பக்கம் நிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? விஜய் நம்பி எப்படி போவீங்க? அதை காட்டி நீங்க பேரம் பேசுறது அசிங்கம் இல்லையா? ஒரு பல ஆண்ட கட்சியில் அது திருமாவளவன் சொல்றாரு, விஜய் வந்து RSS-ஆல் வளர்க்கக்கூடிய ஒரு கள்ளக்குழந்தை தான் விஜயும் சீமானும். அதனால அந்த கூட்டணி நான் அடைச்சிட்டு நான் பேசுறேன். அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் தேர்தல் அரசியலை விட்டுட்டு கூட நான் வந்து மக்கள் நல பணிக்கு போயிடுவேன், தேர்தல் அரசியல் கூட வேண்டாம், அதுக்காக இவங்களை காமிச்சு பேரம் பேசன் பண்ற அந்த ஒரு கேவலமான அரசியலை பண்ணலையே. செங்கோட்டையன் கூட இப்போ பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, எங்களை வைத்து தான் வந்து காங்கிரஸ் வந்து அதிக தொகுதி. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஆள் வந்து எங்களால் தான் நீங்க வாழ்றீங்கன்னு சொல்றது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? 50 வருஷ கட்சி, பல மாநிலங்களில் ஆண்ட கட்சி, நாட்டை ஆண்ட கட்சி, நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அமைச்சு நீங்க பார்க்கிங் பேசுறது உங்களுக்கு அசிங்கம் அல்ல? இது இந்த புரிதல் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கிற புரிதல் கூட உங்களுக்கு இல்லையே. விஜய் சொல்றாரு, இவர் பிஜேபியால் வளர்ப்படக்கூடிய ஆளு, ஓட்டை ஸ்பாயில் பண்றதுக்கு இறக்கி இருக்கிறாங்க, அந்த பக்கம் போன் தள்ளி விட்டுட்டு தான் ஒரு அடுத்த கூட்டணிக்கே வர்றாரு. திமுக கூட்டணியில சீட்டு ஒத்து வரலையா, தனியா நிற்போம், இல்லாட்டி தேர்தலை புறக்கணிச்சிட்டு போறேன், தேர்தல் பாதையே எனக்கு வேண்டாம், மக்கள் பாதையை தேர்ந்தெடுத்து போறேன், ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போறேன்றாரு. அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த ஆற்றல் காங்கிரஸுக்கு இல்லையே.
அந்த கடைசி நேரம் வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணி இழுத்து கடைசியில் கொண்டு வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க. ராஜ்யசபா உறுப்பினர் ஒருத்தரை போட்டிருக்காங்க. கடைசியாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வரும்போது இப்போ ட்ரெண்டிங்காக வர போயிட்டு இருக்கு ஸ்டாலினுடைய அந்த ஓவர் அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே நிற்கிறாங்க. ஒரு வந்து கேட்குறாங்க, என்ன சார்னு கேட்குறாங்க. இப்படின்றாரு, ஓவர்ன்றாரு. அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, ஓவர் அப்படின்னு. ஓவரான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க, அதுக்கு ஒரு ஓவரான்னு கேட்குறாங்க, ஓவர்ன்றார். அது ஒரு வேற மாதிரி ஸ்டைலிஷ் ஆகி போய் அது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் இது வரைக்கும் போயிட்டாங்க. இந்த முதலமைச்சருடைய அந்த வேகம், உழைப்பு, 70 வயசு ஆக போது, அவருக்கும் இல்லாத வயோதிகம்லாம் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் கூட்டணி பேசுறாரு. இன்னைக்கு காலையில் பார்த்தா அன்பில் மகேஷுடைய இல்ல திருமணத்துக்கு போறாரு. அதுக்கு பிறகு 12 மணிக்கு இங்கே வர்றாரு. இந்த உழைப்புலாம் நம்ம ஒரு தலைமுறை வந்து கத்துக்கணும். நம்ம கட்சியை தாண்டிடுங்க, அரசியல் தாண்டிடுங்க. ஒரு 70 வயது நபர் அவருடைய உழைப்புன்னு இருக்குல்ல, ஒரு விஷயம் இருக்குல்ல, அர்ப்பணிப்பு, உழைப்பு, பொறுமை, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதெல்லாம் வந்து நம்ம அரசியல் தாண்டி பொது வாழ்க்கையில் கூட எடுத்துக்கலாம். எப்படி ஒரு கடுமையான உழைப்பு. நீ காலையில் போய் அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு, திருப்பி வந்து வேட்பாளர் தேர்வில் நாமினேஷன்ல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இதுதான் இந்த உழைப்புக்கு தான் இந்த அங்கீகாரம். 50 வருட உழைப்பு. அவர் வாழ்க்கையில் நிறைய தோல்வி தான் பார்த்துருக்காரு. நிறைய தோல்விகள், நிறைய அவமானங்கள், நிறைய சோதனைகள். இவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, கலைஞரை போல பேச மாட்டாரு, இவருக்கு திறமை இல்லை, இவரால் வரவே முடியாது, கலைஞரோட திமுக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரகாரம் மூஞ்சியில கரிய பூசிருக்காரு. அதற்கு பிறகு இவர் கைக்கு தலைமை வந்த பிறகு தொடர்ந்து வெற்றி. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், திருப்பி நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ந்து வெற்றி. அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ஒரு நிதானமான, புத்திசாலித்தனமான ஒரு மூவ். மற்ற ஆட்களை வந்து அரவணைத்து போறது, என்ன சொல்றது, ஒன்று வெறுப்பு அரசியல் பண்றது. எதிர்கட்சிகளே வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து பாராட்டுறாங்க. மாற்று முகாமில் இருக்கக்கூடியவங்க கூட பாராட்டுறாங்கன்னா யாரையும் வந்து வெறுப்பு அரசியல் பண்றதுல. இன்னைக்கெல்லாம் புது காட்சி ஆட்கள்லாம் வர்றாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல என்னென்ன பேசுறாங்கன்னு பாக்குறோம். ஆனா இவர் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு, நிக்கிறாரு, என்ன கேட்டாலும் கேட்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த நிதானம், பொறுமை, இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கு. அது தொடர்ந்து கை கொடுக்குது. கூட்டணியையும் வழிநடத்துறதுக்கு, கூட்டணியை அரவணைத்து போறதுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% தான்ப்பா, போனா போயிட்டு போதுப்பான்றலாம் விட்டுலாம். அந்த 1% கூட விட்டுறக்கூடாது. அது ஒரு தேர்தல் கடத்துறது ரொம்ப முக்கியம். அரித்மெட்டிக் தான் முக்கியம். அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்குறேன்னு சொல்ல அந்த ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொன்ன ராஜ்யசபா சீட் கொடுக்கல. கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது 6 வருஷம் அந்த பதவி. நீங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவினுடைய ஒரு மெம்பர், பார்லிமெண்ட் மெம்பர். தேமுதிகங்கிற ஒரு கட்சியை ராஜ்யசபாக்குள்ள முதல்ல ஒரு என்ட்ரி போடுது திமுக தயவால. இதை பொறுத்த வரையில தேமுதிக தொண்டருக்கு எந்த மாதிரியான உற்சாகம் இருக்கும்? இந்த எலெக்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு உந்துதலா இல்ல? தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டணி நடந்துச்சு. இந்த கூட்டணி நடக்கிறதுக்கு முன்னாடி அதுல வந்து பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணியை தான் போகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த மூவ் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது கட்சி எவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, கேலி கிண்டலுக்கு ஆளாகிட்டு இருந்தவங்களுக்கு ராஜ்யசபாக்குள்ள போறியா தேமுதிக முதல் முறையா, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேப்டன் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எமோஷனலானவங்க. அவங்க விஜயகாந்த் அவர்களே ஒன்றும் கடவுளா பார்த்துருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர் பார்த்தீங்கன்னா கடவுள் போட்டோ பக்கத்துல, சாமி போட்டோ பக்கத்துல வச்சிருப்பாங்க, டீ கடையில் ஒட்டிருப்பாங்க, ஆட்டோல ஒட்டிருப்பாங்க, அயன்மெண்ட் கடையில் ஒட்டிருப்பாங்க. அந்த விளிம்புநிலை மக்கள் தான் விஜயகாந்த் ரொம்ப கொண்டாடிய மக்கள். அதான் அவருக்கு ஒரு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் அப்படியே சாலிடா மாறும். அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம போற இடங்கள்ல பாக்குறோம், நிறைய இடங்கள்ல பேசுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம். அவங்க சொல்றாங்க திமுக வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிருக்கு தேமுதிகவுக்கு, அது மறக்கக்கூடாது அப்படின்றாங்க. இந்த கூட்டணி நாங்களாம் ஆதரிக்கிறோம், எதிர்பார்த்த விஷயம் தான். முதல் முறையா சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்குமே போகுது, 2வது முறையா சட்டமன்றத்துக்கு போகுது. ஏன்னா 2011க்கு பிறகு அந்த கட்சி வந்து வெற்றியே பெறல. 2016 கூட அவங்க முடியுது. 10 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு மீண்டும் கட்சி 2.0 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு திமுக ஒரு முக்கிய ரோலா இருக்கு. திமுகவினுடைய தயவு தேமுதிகவுக்கு தேவை, தேமுதிகவினுடைய தயவு திமுகவுக்கு தேவை. கேப்டன் ரசிகர்கள், தேமுதிக நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக இறங்கி இந்த முறை வேலை செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. வருகின்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டி வந்து இருக்கு. திமுக பக்கம் ஒரு பக்கம் வந்து பலமான கூட்டணிகள் இருந்தாலும் இந்த போட்டியை எப்படி எதிர்கொள்வாங்க அவங்க? இல்ல, திமுக ரொம்ப கவனமா எதிர்கொள்றாங்க. வாக்குகள் சிதறிடக்கூடாது. விஜய்க்கு பின்னாடி ஒரு சிறு கூட்டம் இருக்கு, அது முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெண்கள் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் வந்து அது சிதற பக்கம். அந்த விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுங்கிறது எல்லா ஓட்டையுமே பிரிக்கிறார், இன்க்ளூடிங் பாஜக ஓட்டையுமே பிரிக்கிறார். பாஜக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய போயிட்டாங்க. பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளராக இருக்கவங்களே இன்னைக்கு தாவேக பக்கம் போய் நிற்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம். அப்ப விஜய் வந்து பிரிக்கிறது எல்லா தரப்பு ஓட்டையும் பிரிக்கிறார். அப்ப ஆல்ரெடி பலகீனமா இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டர் மேஜரா பிரிக்கிறார். அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மொத்தமா கூப்பாக்கு, செங்கோட்டையன் போன்ற முக்கிய ஆட்கள் எல்லாம் போறாங்க. அதிமுக பண்ண திமுக எதிர்ப்பு அரசியலை விஜய் பண்றாரு. அப்ப அதிமுக ஓட்டு மேஜரா போகுது. திமுகவுக்கு வரக்கூடிய ஒரு சிறு பாதிப்பு இருக்கு. நாம் தமிழர் ஓரளவுக்கு போகுது, பாஜக ஓட்டும் போகுது. எல்லா தரப்புலையும் கை வைக்கிறார் விஜய். எல்லா தரப்பு ஓட்டையும் பிரிக்கிறப்ப இது எந்த வகையிலும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு திமுக ரொம்ப கவனமாக. இத்தனை கட்சி கூட்டணி இருக்குது, நாங்க தான் ஜெயிக்க போறோம் சொன்னாலும் கூட ரொம்ப கவனமா இருக்கணும்.
இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அலாட் இருக்கணும், அலாட் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமைக்கு பண்பு. நாங்க ஜெயிச்சிருவோம் ஐயா, படுத்துட்டே ஜெயிப்போம் ஐயா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அலட்சியம் இல்லை. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, கவனமா இருக்கணுங்கிறதால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சிறு சிறு கட்சிகள், லெட்டர்பேட் கட்சிகள், அமைப்புகள் எல்லாத்தையும் உள்ள வாங்க. அவங்களுக்கு கூட சீட்டு கொடுத்துருக்காரு, சீட்டு கொடுக்குறாங்க, அரவணைச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பெல்ட்டில் அவருக்கு ஒரு செல்வாக்குள்ள நபர், அது நமக்கு பயன்படும் வாங்க அப்படின்னு அரவணைச்சிருக்காங்க. சில பேருக்கு சீட் கொடுக்காதவங்க ஆதரவு கொடுங்க, ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம்ன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அறிவாலயத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு சமூக அமைப்புகளை சேர்ந்தவங்க போய் ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய வலுவான கூட்டணியா இருக்கு. ரொம்ப கவனமாக அந்த கூட்டணியை கையாளுறாரு. விசிகாவுக்கு கொடுத்த இடங்களை பொறுத்தவரையில தொண்டர்களுக்கு உடன்பாடு அதிகம் இல்லாததா சொல்லி பரபரப்பா பேசப்படுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, விசிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணுங்கிறது என்னை போன்றவர்களுடைய ஆசை. ஏன்னா ராஜ்யசபாவுக்கும் விசிகா போகணும். யாராருக்கோ கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேமுதிக கொடுத்துருக்காங்கன்னா தேமுதிக எவ்வளவு நாளுக்கு இந்த கூட்டணியில் இருப்பாங்கிறது தெரியாது. ஓப்பனா பிராங்கா சொல்லணும்னா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கூட்டணி முறிவு ஏற்படலாம், வெளியில போகலாம், இறந்த கட்சிக்கு போகலாம். அவர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஆனா வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த காங்கிரஸ் கட்சியில் கொடுத்திருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் திலக் வந்து கடுமையாக விஜய் ஆதரித்து பேசிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா அந்த பிலிக்ஸ் ஜெரால்டு, இந்த ஷாலினி இவங்களோட உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு எவ்வளவு % இருக்கு, இவ்வளவு % இருக்கு, விஜய் கூட போறது என்ன இருக்குன்னு விஜயை வந்து நியாயப்படுத்தி விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்கு, விஜய் காங்கிரஸ் போகணும்னு பேசிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு கிறிஸ்டோபர் திலக். நாளைக்கு ஜெயிச்ச பிறகு ஒரு போர்க்குடி தூக்குவாராங்கிறது தெரியாது. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலா ஒரு சித்தாந்த ரீதியாக திமுக கூட்டணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் என்னை போன்றவர்களுடைய கோரிக்கையும் அதுதான். அதை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த டைம்ல கொடுக்க முடியாது, அடுத்த டைம் வருது. ஒருவேளை 8 சீட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 8+ ஒரு ராஜ்யசபா கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8 சீட் சட்டமன்ற தேர்தல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஓவர்ஃபுல்லா இருக்காங்க. திமுகவை இந்த முறை வந்து போன முறை இடத்துல இருந்து கம்மியா தான் நிக்கிறாங்க. அது கமலுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் உதயசூரியன் தான் நிக்கிறாங்க அவங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சீட்டு சட்டமன்ற தொகுதியில் சீட் கொடுக்க முடியாது. நிறைய கட்சிகள் தேமுதிக இந்த முறை வந்திருக்கு, சில கட்சிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம், அது இந்த முறை கொடுக்க முடியாது, கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்த டைம் வரும் 2028 ஒரு டைம் வருது. அந்த டைம்ல விசிகாவுக்கு ஒரு சீட்டு 8+ ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு கொடுக்கறது அவங்களுக்கு கேட்காமே திமுக செய்யும். எந்த குடைச்சலும் கொடுக்கல. ஏன்னா அது கூட்டணி வந்து பலமா இருக்கணும், தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கூட்டணியா இருக்கணும்னு அவங்க நிக்கிறாங்க. அப்ப அவங்க கொடுக்கறதுங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அவர்கள் கேட்காம அவங்களே கொடுக்கணும். இந்த மாதிரி டிமாண்ட்லாம் அவங்க பண்ணல. அவர் ரொம்ப நாகரீகமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. தேவைக்கா காமிச்சுலாம் பேரமெல்லாம் பேச தேவைக்கா கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வர்றாரு. இந்த பெருந்தன்மையை, இந்த அறிவு கூர்மையை, இந்த நாகரிகத்தை புரிந்து திமுக அவருக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிறத என்ன போன்றவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. செய்வாங்கன்னு நம்புறேன். செங்கோட்டையன் ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் நம்ம கூட எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வரல. இப்போ இன்னொரு பதிலையும் அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு முக்கியமான கூட்டணியை எங்கள் பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டணியும் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது வந்து தனித்து விடப்பட்டவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்களான்னு தெரியல. சசிகலாவை சொல்கிறாரா இல்லை பெரியவர் ஐயா ராமதாஸை சொல்கிறாராங்கிறது 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு அணியாக இருக்கிறாங்க. ஒரு அமைப்பாக கட்சியாக இல்லாமல் ஒரு அணியாக இருக்கிறாங்க. அது போனாலும் எந்த ஒரு மாற்றமும் ஏறாது. அதில் 2 சிக்கல் என்ன இருக்குன்னா, விஜய் டார்கெட் பண்றதே அந்த SC/ST ஓட்ஸ், முஸ்லீம்ஸ் ஓட்ஸ் தான் டார்கெட் பண்றது. இவங்க 2 பேருக்குமே ஒரு சாதி அடையாளம் இருக்கு. ராமதாஸுக்கும் அடையாளம் இருக்கு, சசிகலாவுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அப்படி போனா அது அங்க ஒரு பலகீனமாகும். அது ஒரு சிக்கல் இருக்கு தாவேக்காவுக்கு. அந்த சிக்கல் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. அவங்க இப்போதைக்கு அவங்க சொல்றது அந்த 2 கட்சி தான். 2 கட்சி கூட்டணியை எப்படி அவங்க உள்ள அகாமடேட் பண்ண போறாங்க, சீட் கொடுக்க போறாங்களா, சேர்த்தா இந்த மாதிரி சிக்கல் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு அடையாளம் விழுந்துடும். ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளும் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் உள்ளதான பிரச்சனை இல்லை. 2 பேரையும் மட்டும் உள்ள வைக்கிறோம், வேறு மாதிரியான ஒரு முகம் மாறும். அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறா, விஜய்க்கு முதல்ல தெரியுமாங்கிறது தெரியல. ஏடிஎம்கேல ஜெயக்குமாருக்கு இந்த வாட்டி சீட் இல்லைன்னு சொல்லி பரபரப்பாக ஒரு பேசும் பொருளாக இருக்கு. ஒருவேளை அவர் திமுகவுக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தாவேக்கு அது மாதிரியான போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் இப்போ வரைக்கும் அதிமுக தான் இருக்கிறாரு, அதிமுக தொடர்ந்து தான் பேசுறாரு. அவருக்கு சீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவர் வெளியில் போறதுக்கான வேலை அவர் விட மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் இப்போ ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. சென்னையினுடைய முக்கியமான அடையாளங்கள்ல ஒருத்தராக இருக்கிறார். அப்போ சென்னையில் அதிமுகவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய விஜயகுமாரை மிஸ் பண்ண மாட்டாங்க. சீட் கொடுக்காமல இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருவேளை அவரே வேண்டான்னு வெளியில் போனதான், அதிமுகவில் சீட் கொடுக்காமலே வெளியே போக மாட்டார். அவரே வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து திமுகவுக்கோ வேற கட்சிக்கோ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனால் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது போக மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.